ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்விலிருந்து தகுதி தேர்வு முடிந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வேப்பேரியில் உள்ள ஈவேரா சாலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 4வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் ஆசிரியர் பணி நியமனத்திற்கான பணி நியமன போட்டித் தேர்விலிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 4வது நாளாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகம் முன்புள்ள ஈவேரா சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தொடர்ந்து 4 நாட்களாக போராடி வரும் நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் எழும்பூர் நோக்கி செல்லும் சாலையில் அவர்கள் இருந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் அவர்கள் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசு துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டில் 1% பார்வையற்றவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக ஆசிரியர்கள் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தற்பொழுது வேப்பேரியில் உள்ள ஈவேரா சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து அவர்களை காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். குறிப்பாக தாங்கள் முதல்வரை சந்திக்க வேண்டும், தங்கள் கோரிக்கைகளை முதல்வரிடம் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி தற்போது வேப்பேரியில் உள்ள ஈவேரா சாலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலை மறியல் செய்து வருவதால் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்திற்கு அனுப்பி வைக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.